சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல தாம் வளர்ந்த தம்முடைய ஊருக்கு நாசரேத்துக்கு போகிறார். அங்கே தேவாலயத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். வரப்புல இயேசு இப்ப கை வைக்கிறார். செய்தி வேளையில இது சொல்லப்படும், இருந்தாலும் இதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காக வரப்புல கை வைக்கிறார். இஸ்ரவேலருடைய பார்டரை கை வைக்கிறார். சாரிபாத்து விதவை, அப்புறம் நாகமான், இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வர்றார். வரப்புல கை வச்சதும் ஏன்னா அவங்களுக்குன்னு, அதாவது யூதர்களை மாதிரி இந்த ஜாதி வெறியர்களை பார்க்கவே முடியாது. வேற எல்லாருமே அதுக்கு கீழே தான். யூதர்களை மாதிரி அந்த அந்த கோத்திர ஸ்பிரிட் இருக்குல்ல, அது சான்ஸே கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது. அவ்வளோ இது. இயேசு வரப்புல கை வச்சதும் இயேசு மேல கை வச்சுட்டாங்க. நிறைய பேசுறார், ஆனா வேற ஒண்ணுமே நடக்கல. இயேசு மேல கை வைக்கிறாங்க. இயேசுவை வெளியே தள்ளி கொண்டு போன போது இயேசு போய்விட்டார். 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று நடந்து போய்விட்டார். கடந்து போய்விட்டார். நீங்க மீட்டை முடிச்சு போற நடந்து போங்க. கடந்து போய்விட்டார், போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல இயேசு இவ்வளவு நேரம் பேசினார்ல, ஏதாவது யூஸ் இல்ல. விதை இருக்கு, பயிர் இல்ல. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து அங்க இப்ப பிரீச் பண்றார். அவர் பேசும்போது அடுத்த வசனம், அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியா அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 33 34 ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும். அப்படி அவன் சத்தமிடும் போது இயேசு சொல்லுகிறார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இனி 36வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரம், வல்லமை, இது ரெண்டும் எங்க வரல தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து பேசினார் தெரியுமா? அங்க வரல. ஏன் அங்க வரல? கப்பர்நகூம்ல வருது. ஏன்னா அங்க இடம் கொடுக்கல. இயேசுவுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோமோ, இயேசுவுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ, இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில வார்த்தை வெறும் வார்த்தையா தான் இருக்கு. இந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம், வேதம் சொல்லுகிறது பார்த்தீர்களா? அவனு பிசாசுக்கு அவனை ஒரு சேதமும் செய்யாமல், ஒரு சேதமும். நம்ம கேட்காத வசனமா, நம்ம கேட்காத பிரசங்கமா, நம்ம படிக்காத பைபிளா? ஏன் ஒரு கிரியை நடக்கவில்லை? இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படிங்கிறாங்க. செய்தி வேளையில இது வரும். ஆனாலும் இந்த வேர்டனுடைய மேன்மையை பார்க்கணும். எனக்குள்ள வார்த்தை விதைக்கப்பட்டதுன்னா அது 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு அப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, நீ சொல்லிட்டே அப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே. சொப்பனம் காண்பிக்கப்பட்ட அது நிறைவேறணும். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அது நிறைவேறணும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எவ்வளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோம், எவ்வளவுக்கு உரிமை கொடுக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். இதே கப்பர்நகூம்ல தான் ஒரு வீட்டில் அவர் இருக்கிறார். போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வீடு ஃபுல்லா ஆட்கள், திரளான ஜனங்கள் வந்து ஃபுல்லா இருக்கிறாங்க. ஒருத்தன் வரான், 4 பேர் ஒரு திமிராதக்காரனை தூக்கிட்டு வராங்க. வீட்டு கூரையை ஓபன் பண்றாங்க. அந்த ஓனருக்கு எப்படி இருக்கும்? ஆமென். நான் நினைக்கிறேன் அந்த ஓனர் உடனே எங்க பார்த்திருப்பார் தெரியுமா? யாரை பார்த்திருப்பார் தெரியுமா? சொல்லக்கூடாது, சொன்னா ஒழுங்கு. யாரை பார்த்திருப்பார்? இப்படி இயேசுவை பார்த்திருப்பார். இயேசுவை பார்த்திருப்பார். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு தான். ஏன்னா வரப்புல கை வைக்கிறான்ல. இப்படி இயேசுவை பார்த்தோன்னா இயேசு கண்ணு காட்டியிருப்பார். ஆமென். சரி, கூரை வியாதியஸ்தனை எழுப்பி நடக்க வச்சார்.
போகும்போது அட்லீஸ்ட் பிரிச்ச காணிக்கையாவது இந்த கூரை சரி பண்ண கொடுத்துட்டு போனாரா? இல்ல. இதுதான் இயேசுவுக்கு கொடுக்கிற ஸ்பேஸ். அங்கதான் அதிகாரம், அங்கதான் வல்லவன். எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்ததுண்டானால் அதுக்குள்ள இருக்கிற அதிகாரம் அந்த எல்லைக்குள்ள பிசாசுக்கு இருக்க முடியாது. ஆமே. இல்லைன்னா அந்த வசனத்தை எப்படிங்க பொறுக்கிட்டு போவான்? வசனத்தை பறவை பிசாசானவன் எடுத்துட்டு போறானா? எப்படி? என்ன இந்த வசனத்தின் வல்லமை வெளிப்பட்டு அவனுக்கு நிக்க முடியுமா? வார்த்தையை வச்சுதானங்க பிசாசையை துரத்துறாரு. இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. ஆனா அநேகர் வாழ்க்கையில வார்த்தை இன்னும் விதையாகவே இருக்கிறது, பயிராகவில்லை. பயிராவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதற்கு தான் அடிக்கடி மழை பெய்யணும், அடிக்கடி தேவ சமூகத்தில் இருக்கணும். இந்த வார்த்தை முளைக்க ஆரம்பிச்சுட்டுனா பிசாசு எப்படி கத்துவான் தெரியுமா? ஐயோன்னு கத்துவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு உள்ளெல்லாம் அங்கங்கே நிறைய ஐட்டங்கள் ஒளிச்சிருக்கும். இந்த பல்லி இதெல்லாம் மெதுவா நைட் ஆகும்போது வெளியே வரும். ஹலோ, இப்படி ஒளிச்சு இருக்கிறதெல்லாம் ஓடும். பல்லி ஓடாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய இப்படி மறைந்திருக்கும். அங்கதான் ஆலயத்துல தான் இருக்கிறான் அசுத்தாவி உள்ள ஒருத்தன். இப்பொழுது வல்லமை, அதிகாரம். ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. நீங்க பேசுங்க. அதான் கப்பர்நகூம்ல ஒரு இடத்துல அவருக்கு இடம் கொடுக்கல, அங்க அவர் அவ்வளோ பேசுறாரு. இன்னொரு மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதமும் செய்யவில்லை. வசனம் கேட்டும் ஒரு அற்புதமும் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், நான் செய்யலப்பா, அவர்கள் என்ன செய்ய விடல. அதனாலதான் டெய்லி தேவ சமூகத்துல பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். டெய்லி. அதன் அர்த்தம் என்ன? டெய்லி என்ன சரண்டர் பண்றேன். ஒரு இடத்துல நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டு என் இஷ்டத்துக்கு இருக்கல. டெய்லி என்ன சரண்டர் பண்றேன். ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது குறை இருக்கா? இல்ல. இருக்காண்டவரே, இருந்தா மாட்டுங்கப்பா. ஓட்டம் முடிக்கும் போது சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி நான். என்ன மனுஷங்க அவரு? ஆமே. ஓட்டத்தின் ஆரம்பத்தில் சொல்றார், அப்போஸ்தலர்ல நான் சிறியவன் அப்படிங்கிறார். அப்போஸ்தலர் சிறியவன் சொன்னா ஓட்டம் முடிக்கும் போது யாரா மாறி இருக்கணும்? அப்போஸ்தலர்ல பெரிய ஆள்னு சொல்லி முடிச்சிருக்கணும். அந்த போர்டோட தொங்கி மறித்திருக்கணும். அது இல்ல, நான் பாவிகளில் பிரதான பாவி. அதான் அந்த உணர்வு. இந்த உணர்வு தான் அனுதினமும் நம்மை தேவ சமூகத்துல வச்சுட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம ஜெபத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? அவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தானே இப்படி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? நான் அவங்கள விட நல்லவன். அப்படிதானே அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம். ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வர மாட்டேங்குது, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தானே இப்படி அப்படி சொல்றோம்னாலே நம்ம என்ன சொல்றோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, அவனை விட நான் ரொம்ப நல்லவன். இல்ல இல்ல. தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள ஒருவனும் மக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். என்ன வேர்டுக்குள்ள இருக்கிற அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், அது நம்ம விளங்கும் போது அந்த எல்லையை விட்டு சத்துரு ஓடிடுவான். சத்துரு ஓடிட்டானாலே தூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். எல்லைகளிலே சமாதானம். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. கிருபை உண்டாவதாக. சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். டேவிட் சாமுக்கு இப்பொழுது ஈரோடுல மினிஸ்ட்ரி அவங்க முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்